ஆன்மீக அன்பு உறவுகளே, மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சித்தன். இன்று ஜனவரி 1, 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்திலே என்னுடைய சிஷ்யமார்கள் மற்றும் மக்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வருகிற 3ஆம் தேதி பௌர்ணமி அன்று மாணவர்களுக்கு அஷ்டகர்ம பிரயோகங்கள், தாந்திரிக மாந்திரிகங்கள் பயிற்சி அளிப்பதாக நான் பதிவிட்டிருந்தேன். அது நிமித்தம் பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு துல்லியமான முறையிலே, எளிய முறையிலே புரியும்படியான அனைத்து எந்திர மந்திரங்களும் கொடுக்கப்படும். ஒரே ஒரு உபாசனை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அதையே ஒரு வகுப்பாக ஒரு நாள் பயிற்சியாக மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை, மாணவர்களை ஏமாற்ற விரும்பவில்லை, என்னுடைய சிஷ்யமார்களை வீணடிக்க விரும்பவில்லை. ஆகவே காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 5 மணி வரையிலும் நிச்சயமாக மாணவர்களுடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படும். மாணவர்களுக்கான அனைத்து அஷ்டகர்மங்களில் உள்ள சுருக்கமான முறைகளை வழங்கப்படும். இது மாதிரி 7 புக்கு, 7 பயிற்சி கையேடு, அதாவது 5 பயிற்சி கையேடு இது போன்றும், இந்த 5 பயிற்சி கையேடிலும் அனைத்து விதமான ஒரு வாழ்வில் தேவைப்படக்கூடிய அத்தனை எந்திரங்களும், மந்திரங்களும், சூட்சிகங்களும், படையல் முறைகளும் இதில் இருக்கும். எளிய முறையிலே இந்த ஒரு வகுப்பிலே கலந்து கொண்டீர்களானால் நிச்சயமாக அவர்கள் வாழ்நாளில் அடுத்த ஒரு குருவை தேடி அலைய தேவையில்லை, அடுத்த உபாசனை எடுக்க தேவையில்லை. நான் ஏற்கனவே பல முறை தர்மயுத்தம் சேனலிலே உங்களுக்கு விளக்கமாக பதிவிட்டு இருக்கிறேன். தீட்சை என்பது வேறு. முழுக்க ஆன்மீகத்தை அறிந்து, மாந்திரிகங்களை அறிந்து, அஷ்டகர்ம பிரயோகங்களை தெரிந்து, நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தன்னிச்சையாக செயல்முறைக்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் ஆனால், தகுதி பெற்றுவிட்டீர்களானால் மட்டும்தான் தீட்சை வழங்க வேண்டும். எந்த ஒரு குருமாரும் ஒன்றுமே தெரியாமல் தீட்சை வழங்குறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. தீட்சையிலே பல வகைகள் உண்டு சொல்லியிருக்கிறேன். பார்வ தீட்சை, தொடு தீட்சை, ஜல தீட்சை, மெயான தீட்சை, இப்படி நிறைய இருக்கு. நீ கற்றறிந்த கலைகளை நீ பயன்படுத்தி கொள்ளலாம் என்று குரு முழு மனதோடு இவன் இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே, இந்த மண்ணுலகிலே, இந்த பூ உலகிலே அவன் மக்களுக்கான சேவை செய்ய தகுதியற்றவன். அனைத்து தெய்வ தேவாதைகளையும் அழைத்து பேச தகுதி உடையவன், அனைத்து கலைகளிலும் செய்ய தகுதி உடையவன். இவனால் இது முடியும் என்று குரு அறிந்த பின்னர் தான் அதை சிஷ்யனுக்கு மனப்பூர்வமாக ஆசீர்வாதத்துடன் வழங்குவது முறை. ஏதோ ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட தேவதைகளை மட்டுமே கொடுத்து அதன் மூலமாக அந்த தெய்வத்தை மட்டும், அதற்கான எந்திரம், மந்திரம், படையல் முறை, அவ்வளோதான். இதை மட்டும் கொடுத்துட்டு 48 நாள் முயற்சி செய்யுங்க, அது வந்துடும், பேசும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறீங்க. அதனால் ஏகப்பட்ட மாணவர்கள் மன உளைச்சலாகி, எத்தனையோ மாணவர்கள் கண்ணீரோடு அழுது நம்மளை வந்து சந்தித்திருக்கிறார்கள். அதற்காக பல குருமார்களிடம் இருந்து நாம் எடுத்த ஒரு அனுபவத்தையும், எனக்கு இறைவன் கொடுத்த அனுபவத்தை தான் நான் போதிக்கிறேன். இது மூலமாக இருந்து 18 சித்தர்களும் 108 ரிஷிகளுமாய் இருந்து ஓலைச்சுவடி மூலமாய் மக்களுக்கு, நமக்கெல்லாம் அருளி செய்த சித்தர் பெருமான் பாதம், திருப்பாதங்களை வணங்கி, ஏன்னா அவங்க எழுதி கொடுத்த தொகுப்பு தான் அவங்க நம்ம இப்போ பயன்படுத்திட்டு வரோம். அதுபோல் மற்றவர்கள் யார் யார்கிட்ட சிறந்தது ஒரு மாணவனுக்கு தேவைப்படுமோ அதை தான் நான் எடுத்து நான் மக்களுக்கு விநியோகிக்கிறேன். நான் சொந்த முயற்சியோடு எதையும் இல்லை.
இதில் என்ன இருக்குது சொந்த முறை? எந்த குருமாரும் அப்படி இல்லை. ஆதியில் வழங்கப்பட்ட விஷயத்தை தான் நாம் அதை முறைப்படுத்தி மக்களுக்கு விளக்கமாக அளிக்கிறோம். எப்படி பள்ளியிலே மாணவர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய பாடநூலை விளக்க உரமாக வகுப்பு அந்த 1 மணி நேரம் வகுப்பறையில் சொல்லி கொடுக்குறாங்களோ அது மாதிரி தான் மாந்திரிக வகுப்பும். அதனால் இந்த வகுப்பு என்னிடத்திலே வரக்கூடிய மாணவர்கள் அந்த 20 நாள் 30 நாளுக்குள்ளே அவனால் வாக்கு சொல்ல முடியும், துணிந்து பரிகார பூஜைகள் செய்ய முடியும், யாகத்தில் அமர வைக்க முடியும், அவன் அடுத்தவர்கள் மனதில் இருப்பதை உணர முடியும். இதற்காக 5000 2 லட்சம் 3 லட்சம் முறையெல்லாம் தேவையில்லை. தன்னை நிலைநிறுத்தி மனம் ஒருநிலைப்படுத்தி குலதெய்வமும் மூதாதையார்களுடைய ஆசீர்வாதத்துடன் மக்களுக்கு சமூகத்திலே நல்லதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே எவன் ஒருவன் பயணிக்கிறானோ அவனுக்கு லட்சக்கணக்கில் ஒரு தேவையே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தோடு அவன் 2 ஆன்மா கலந்து பிரபஞ்ச சக்தியையே ஆட்டி படைக்கக்கூடிய அஷ்டமா சித்தி என்னும் சக்தியை பெறுவதற்கு மனமும் எண்ணமும் தூய்மையாக இருக்க வேண்டும். நாங்களெல்லாம் இறைவனிடத்திலே என்னை அர்ப்பணித்து இந்த கோலத்தில் இந்த உருவத்தில் இருக்கிறோம். எனக்கு வருகிற மாணவர்கள் இப்படி இருக்க தேவையில்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன் பல முறை. ஆனால் சில விதிமுறைகளோடு அவர்கள் பயணித்தார்களானால் அவர்கள் உடனடியாக அதை அனுபவிக்க முடியும். என்கிட்ட வர்ற மாணவர்கள் எல்லாம் சிறு வயது மாணவர்களே. அவர்களை தவறான இடத்திலே வைத்து பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை வீணடிக்க விரும்பாதவாறு நான் உடனுக்குடன் அவர்களை வழிநடத்தி செல்கிறேன். அந்த வகையிலே என்னுடைய மாணவன் பைரவ சிலம்பரசன் என்னும் மாணவனுக்கு நான் மனப்பூர்வமாக உடனடியாக அவன் அசகர்ம பிரியங்கள் செய்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என அவருக்கு அனைத்து விஷயங்களையும் தொகுத்து நான் கொடுத்து அவர் கூட இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கார். பைரவகாளி மந்திராலயம் அப்படின்னு அந்த யூடியூப் தளத்தில் சென்று பாருங்கள். அவருடைய பதிவெல்லாம் சின்ன வயசில் தெளிவாக இருக்கும். குறிப்பிட்டபடி சொல்ல வேண்டும் என்றால் அவர் பல குருமார்களிடத்திலே போய் பணிவிடை செய்து மட்டுமே திரும்பி இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எந்த விதத்திலும் அவருக்காக ஒரு குரு வணக்கம் கூட சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதை நான் கேட்டு மனம் வேதனை அடைந்திருக்கிறேன். இந்த சிறு வயதிலே அவருக்கு 20 வயசு 21 வயசு தான் இருக்கும். இந்த சிறு வயதில் ஆன்மீகத்துக்கு வராரு. அவரை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி காலதாமதம் பண்ணாமல் அவரை வழிமுறைப்படுத்தணும். ஏன்னா இந்த வயசில் மட்டும்தான் இறைவனோடு 2 கலந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரும்பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். இந்த பருவம் முக்கியமான பருவம். அதை தகுதியாய் வழங்காத குருமார்கள் வெட்கப்பட வேண்டும், வெட்கி தலைகுனிய வேண்டும். அதை என்னுடைய மாணவனுக்கு சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறேன். அவர் அதிவிரைவிலே சமூக வலைதளங்களில் என்னோடு பயணிப்பார், மக்களுக்கு தொண்டு செய்வார். அதுபோல மாணவர்கள் அனைவரும் இப்படி உடனுக்குடன் அசகர்மம் பிரயோக முறையை கற்று அதில் நிறைய கடல் போன்று இருக்கிறது. யாகத்தில் அமர்வதிலிருந்து எலுமிச்சங்கனை சுற்றுறதுலேருந்து இந்த எலுமிச்சங்கனி வேப்பலம் வந்திருக்கிறது. இப்படி படிப்படியாக தாயத்து கட்டுறது, அப்புறம் டிஸ்ட்ரிக் கழிக்கிறது, இப்படியே போயிட்டு அப்புறம் தெய்வ தேவதைகளுக்கான எந்திர முறைகளும் படையல் முறைகளும் ஆவாகனம் பண்ணக்கூடிய முறைகள், அப்புறம் வாழ்வையில் இருக்கக்கூடிய வறுமைகள், கஷ்டங்கள், நோய்கள், தேவைகள் இவையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு தேவையான பிரயோக முறைகள், மிராக்கலான விஷயம்லாம் அந்த ஆன்மீகத்தில் நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவான். சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் வாழ்க்கை தரமாக அப்படி தான் இருக்கும். மருத்துவத்தை மிஞ்சின விஷயங்கள்லாம் இதில் நடந்திருக்கு. விஞ்ஞானத்தோடு 2 கலந்த விஷயங்கள்லாம் அந்த ஆன்மீகத்தில் அந்த மாந்திரிக தன்மையில் இருக்குது.
ஆகவே ஒரு மாணவனை சமூக வலைதளத்திலே ஒரு சமூகத்திலே அவனை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் அவன் உண்மையானவனாகவும் அனைத்தும் கற்றுத் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்து இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். வருகிற பௌர்ணமி அன்று பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் கலந்து கொள்ளுங்கள். அடுத்தது தனிப்பட்ட முறையிலேயே வகுப்பு எடுக்கப்படும். வாங்க, அனைத்து விஷயங்களும் கற்றுத்தேர்ந்து மக்களுக்கு தொண்டு செய்யுங்கள். தெய்வத்தோடும் துஷ்ட ஆவிகளோடும் துர்தேவதைகளோடும் எச்சடிகளோடும் நீங்கள் உங்களால் நிச்சயமாக மனிதனாய் பிறந்த ஆன்மாவால் மனித ரூபத்தில் நிச்சயமாக பேச முடியும். இந்த உலகினுடைய ஓட்ட காலச்சக்கரத்தை கணிக்க முடியும். நிறைய விஷயங்கள் சமூகத்துக்கு வெளியே சொல்ல முடியாமல் மொழி மறைச்சிருக்கேன். இயற்கை பேரிடரெல்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கிறதே நடந்திருக்கு. சொல்லாமல் மறைத்ததெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அப்படி நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவான். அப்படி இயற்கையோடு விஞ்ஞானத்தோடு அறிவியல் கலந்த மருத்துவத்தை மிஞ்சிய கலைதான் இந்த மாந்திரிக கலை. இதெல்லாம் எல்லாருக்கும் அமையாது. ஆகவே அடுத்த பதிவு காணொளியிலே சந்திப்போம். தொடர்ந்து எம்மோடு இருந்து என்னுடைய இந்த மயானகாளி மந்திராலயம் தர்மயுத்தம் சேனல் சுடலவனக்காளி மந்திராலயம் இப்படி 3 சேனல்கள் தொடர்ந்து அதில் உள்ள விஷயத்தெல்லாம் எடுத்துக்கங்க. மக்கள் பயன்படுத்திக்கங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை இந்த 2026 நடக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. அறிவியலோடு விஞ்ஞானத்தோடு மிரள வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் நிகழவிருக்கு. ஆகவே இந்த 2026 நல்ல மனதோடு நல்ல சிந்தனையோடு காழ்ப்புணர்ச்சியற்று நாமும் இந்த காலச்சக்கரத்தோடு உழல்வோமா? வாழ்க வளமுடன். சிவாய நம.